பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சிக்கு 45 வயதான ஒரு இளைஞரை பீகாரில் இருந்து இந்த செயல் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த கட்சி. திரு நிதின் அவர்கள் 45 வயது இளைஞர். தேசிய அரசியலில் இருப்பவர்கள் ஒரு சில முக்கிய தலைவர்களை தவிர நாடு முழுவதும் அறிந்த தலைவர் அல்ல அவர். ஆனாலும் கூட இத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சிக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞரை தேசிய தலைவராக வர முடியும் என்கின்ற வாய்ப்பினை கொடுத்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. மேடையில் இருக்கக்கூடிய, ஏன் இங்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய சாதாரண தொண்டன் கூட இந்த அரசாங்கத்தின் அல்லது கட்சியின் உயர்ந்த பொறுப்பை அடைய முடியும் என்கின்ற ஜனநாயக தன்மை இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதல் குடும்பத்து நபரை தவிர அந்த கட்சிக்கு எத்தனை தியாகத்தை செய்திருந்தாலும், எத்தனை காலம் உழைத்திருந்தாலும், முதலமைச்சர் என்கின்ற நாற்காலி அது கோபாலபுரத்து குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமானது. இது ஜனநாயகம் பேசுகின்ற கட்சியா? இவர்கள் யாருக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? யாரை பார்த்து எதிர்குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்? ஒவ்வொரு மேடையிலேயும் நின்று கொண்டு தமிழ்நாடு எங்கள் மண், தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியாது, பாரதிய ஜனதா கட்சி இங்கு காலூன்ற முடியாது, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்கிறீர்களே. பிஜேபி தான் ஒண்ணும் இல்லாத கட்சியே தமிழ்நாட்டில். அப்புறம் ஏங்க முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு மேடையிலேயும் பிஜேபி பிஜேபின்னு பேசிட்டு இருக்கிறீங்க? பிஜேபி தான் சின்ன கட்சி, தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லாத கட்சி, தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம், தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம் என்று சொல்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, கடந்த 4.5 வருட காலமாக சட்டப்பேரவையிலே எங்களுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறீர்களே, மறந்து விட்டீர்களா? இந்த காணொளி காட்சியில நடிகர் திரு வடிவேல் அவர்கள் ரொம்ப அழகா காமெடி பண்ணார். எனக்கு அதை பார்த்தோன்னா ஒண்ணு ஞாபகம் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்கள் எப்ப பார்த்தாலும் பிஜேபி வந்தாது, பிஜேபி வராது, பிஜேபிக்கு இங்க வேலை இல்லைன்னு பேசுறாரு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, அவரிடம் ஒரு பதற்றம் தெரிகிறது. நம்ம வடிவேலோட காமெடி மாதிரி தான். பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் வீக்கு. திரு ஸ்டாலின் அவர்களே, மைக்கு கிடைச்சோன்னா நீங்க பிஜேபி, மோடி, அமித்ஷா எல்லாத்தையும் பேசுறீங்க. ஆனா எங்களுக்கு புரிகிறது, உங்களுடைய காலும் கையும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு புரிகிறது, மக்களுக்கு புரிகிறது.